ஹாய் எவ்ரிவன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்னதுன்னா ஃபவுண்டேஷன் ஆஃப் டேட்டா சயின்ஸ் யூஸிங் பைத்தானில் சாப்டர் 5ல் தேர்டு கொஸ்டினுக்கான ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி சாப்டர் 1க்கு நான் வீடியோ அப்லோட் பண்ணிட்டேன். அதை பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ வந்து பாருங்கள். சாப்டர் 5ல் ஃபஸ்ட் கொஸ்டினுக்கும் நான் வந்து அப்லோட் பண்ணிட்டேன். இது தேர்டு கொஸ்டினுக்கு. ஃபஸ்ட்டு டிஸ்ட்ரிபியூட்டிவ் அனாலிசிஸ்க்கும் ரிலேஷன்ஷிப் இதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் தான் இந்த கொஸ்டினுக்கான இது. டிஸ்ட்ரிபியூட்டிவ் அனலைசிஸ்னால் என்னதுன்னா ஷோ ஹவு டேட்டா வேல்யூஸ் ஆர் ஸ்ப்ரெட் ஓவர் ஏ ரேஞ்ச். ஒரு டேட்டா வேல்யூஸ் எவ்வளோ தூரம் வந்து ரேஞ்ச் ஸ்ப்ரெட்டாக இருக்குது அந்த குறிப்பிட்ட ரேஞ்சுக்குள்ளே. உங்களுக்கு நான் வந்து எக்ஸாம்பிள் சொன்னால் நல்லா புரியும். டெஃபினிஷன் மட்டும் இப்போதைக்கு என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. அண்டர்ஸ்டாண்ட் த பேட்டர்ன் ஆஃப் த டேட்டா. இதை வச்சு அந்த டேட்டா என்ன பேட்டர்னில் இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கலாம். லோவா ஹையா மீடியமா அப்படின்னு சொல்லி. ஃபைன் சென்டர் ஆவரேஜ் ஸ்ப்ரெட் அண்ட் ஷேப் அதே தான். டிடக்ட் அவுட்லேயர்ஸ் அன்யூஷுவல் வேல்யூஸ். காமனாக இதில் எதெல்லாம் வருதுன்னா ஹிஸ்டோகிராம், பாக்ஸ் பிளாட், டென்சிட்டி பிளாட்னு வருது. இஃப் யூ விஷுவலைஸ் ஸ்டூடெண்ட்ஸ் மார்க்கிங் எ கிளாஸ், எ ஹிஸ்டோகிராம் ஷோஸ் ஹவு many ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கோர் 40 to 50, 50 to 60 எக்ஸெட்ரா. இந்த ஹிஸ்டோகிராம்ன்ற எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா இந்த மாதிரி நம்ம ஏற்கனவே தெரியும். ஒரு பார் சார்ட்டில் வந்துட்டு ஒரு பாக்ஸாக போட்டிருப்பாங்க, ரேஞ்ச் கண்டுபிடிப்பாங்க. ஒரு மார்க்ஸ்க்கு ஒரு கிளாஸ் எடுத்துக்கிட்டால் ஸ்டூடெண்ட் மார்க்கை வந்து கண்டுபிடிப்பாங்க, விஷுவலைஸ் பண்ணுவாங்களா. 40 to 50 இவ்வளவு, 50 to 60 இவ்வளோ எடுத்திருக்காங்க, 70 to 80 இவ்வளோ எடுத்திருக்காங்க, யார் ஹை யார் லோன்னு சொல்லி கண்டுபிடிப்பாங்களா ஸ்கூல்ஸில் காலேஜஸ்லாம். அந்த இதுக்கு வந்து இந்த டிஸ்ட்ரிபியூட்டிவ் அனலைசிஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. யூ கேன் சி இஃப் மோஸ்ட் ஸ்கோர்டு ஆவரேஜஸ் ஹை ஆர் லோ. அதே தான் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் பாருங்க. மோர் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கோர்டு பிட்வீன் 60 to 80 எவ்வளோன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறது. நெக்ஸ்ட்டு ரிலேஷன்ஷிப் அனலைசிஸ். இதுக்கு நம்ம வந்து இந்த மேலே உள்ளதுக்கு ஹிஸ்டோகிராம் யூஸ் பண்ணலாம், டென்சிட்டி பிளாட், பாக்ஸ் பிளாட் அது எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ரிலேஷன்ஷிப் அனலைசிஸ்னால் ரிலேஷன்ஷிப் அனலைசிஸ் ஷோ ஹவு டூ ஆர் மோர் வேல்யூஸ் ஆர் ரிலேட்டட் டு ஈச் அதர். ரெண்டு வேரியபிளுக்கு இன்னொரு வேல்யூக்குள்ளே என்னென்ன ரிலேஷன்ஷிப் இருக்குதுன்னு சொல்கிறது தான். பர்பஸ் என்னது? ஐடென்டிஃபை ட்ரெண்ட்ஸ் ஆர் பேட்டர்ன். என்னென்ன பேட்டர்ன்ஸ் என்ன ட்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறது. செக்கு கொரலேஷன், பாசிட்டிவ் வேல்யூவா நெகட்டிவ் வேல்யூவா நான் ரிலேஷனான்னு சொல்லி கண்டுபிடிப்பாங்க. ரெண்டு வேல்யூஸ் வந்து எடுத்துக்கிடுவாங்க. இப்போது உதாரண கீழே எக்ஸாம்பிள் சொல்கிறவங்க நல்லா புரியும். ஒரு சில நேரம் ஒன்று வந்து நெகட்டிவாக வரும், ஒன்று வந்து பாசிட்டிவாக வரும், ஒன்று பாசிட்டிவாக வரும், சில நேரத்துக்கு ரெண்டுமே பாசிட்டிவாக வரும், ரெண்டுமே நெகட்டிவாக கூட வரும். இந்த மாதிரி இதில் தான் சொல்லுவாங்க. இதில் ரிலேஷன்ஷிப் அனாலிசிஸில் தான் அந்த கொரலேஷன்றது சொல்லுவாங்க. உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்லும்போது கொரலேஷனாக என்னன்னு சொல்லி தெளிவாகவே புரியும்னு சொல்கிறேன். காமன் சார்ட் என்னதுன்னா ஸ்கேட்டர் பிளாட்டு, லைன் சார்ட்டு, பபிள் சார்ட்டு இதெல்லாம் வரும். இஃப் யூ கம்பேர் ஸ்டடி ஹார்ஸ் விசிஸ் மார்க்ஸ், ஸ்டடி ஹார்ஸையும் மார்க்ஸையும் நம்ம வந்து கம்பேர் பண்ணுறோம். எ ஸ்கேட்டர் பிளாட் ஷோ வெதர் மார்க் இன்க்ரீசஸ் வித் ஸ்டடி டைம். எக்ஸாம்பிள், மோர் ஸ்டடி ஹார்ஸ் லீட்ஸ் டு ஹை மார்க்ஸ். நீங்கள் ரொம்ப நேரம் படிச்சிங்கன்னா உங்களுக்கு நிறைய மார்க் கிடைக்கும். இது என்னது? பாசிட்டிவ் ரிலேஷன்ஷிப் தானே. இந்த இடத்துல ஸ்டடி ஹவர்ஸ் கூடும்போது நம்மளோட மார்க்ஸும் கூட தான் செய்யும். ஸ்டடி ஹவர்ஸ் குறையும் போது நம்ம மார்க்ஸும் குறைய தான் செய்யும். ஸ்டடி ஹவர்ஸ் கூடும்போது மார்க் என்றைக்காவது குறைஞ்சிருக்கா? குறையாது. அதான் சொல்கிறாங்க மோர் ஸ்டடி ஹார்ஸ் லீட்ஸ் டு ஹையர் மார்க்ஸ். அதனால் இது வந்து பாசிட்டிவ் ரிலேஷன்ஷிப். இதை தான் நம்ம கொரலேஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இதே நெகட்டிவ்னா சொன்னால் எப்படி? லெஸ் ஸ்டடி ஹார்ஸ் லெஸ் மார்க்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இதான் நெகட்டிவ் கொரலேஷன். அதான் பாசிட்டிவ் ரிலேஷன்ஷிப்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. டிஃப்ரென்ஸ். டிஸ்ட்ரிபியூட்டிவ் அனலைசிஸ் ஒன் வேரியபிள் ஷோ ஸ்ப்ரெட் ஆஃப் டேட்டா. எக்ஸாம்பிள், மார்க் டிஸ்ட்ரிபியூஷன். Relationship analysis, two or more variable show connection between variable. Example, study hours or visit marks. Python code. Distributed analysis க்கு histogram போட்டிருக்கேன் பாருங்க. Import matplotlib has plt. matplotlibன்றது ரைபோஸ். இம்போர்ட்னா அது வந்து செலுத்தணுன்ற லைப்ரரி செலுத்துது. பைப்ளாட்னா தெரியும் நமக்கு ஏற்கனவே. நம்ம என்ன பண்ண போகிறோம்? டேட்டா அந்த சைடில் கொடுக்குறது ஹேஷ் கோடு. தேவைன்னா எழுதிக்கலாம். இது யூசர் டிஃபைன்டுக்காண்டி எழுதுறது. இல்லைனா அந்த கோட் மட்டும் எழுதினாலும் ஓகே தான். மார்க்ஸ் ஈக்குவல் டு 40, 50, 60 நம்ம ஒரு வேல்யூஸ் எடுத்திருக்கோம். நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஹிஸ்டோகிராம் வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். பிஎல்டி டாட் ஹிஸ்ட். மார்க்ஸு பின்ஸ் வந்து 5ன்னு எடுத்திருக்கோம். நெக்ஸ்ட்டு லேபிள்ஸ் பண்ணணும். பிளாட் டாட் டைட்டில். என்ன டைட்டில் கொடுக்க போகிறோம்? ஹிஸ்டோகிராம் க்ரியேட் பண்ணால் டைட்டில் கொடுக்கணும்ல, டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் மார்க்ஸ். நெக்ஸ்ட்டு லேபிள் பண்ணணும். என்னது கொடுக்க போகிறோம்? மார்க்ஸு. ஒயில் என்னது? நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளவு. அப்புறம் ஷோ பிளாட் டாட் ஷோ அப்படின்னு சொல்லி கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு ரிலேஷன்ஷிப் அனலைசிஸ் ஸ்கேட்டர் பிளாட். இதுக்கும் அதே தான். இம்போர்ட் மேட்பிளாட்டிப்ன்ற லைப்ரரி, பைப்ளாட்டஸ் எஸ்பிஎல்டி
அடுத்து டேட்டா ஸ்டடி ஹார்ஸ் விசிஸ் நம்ம என்ன கொடுக்கணும் டேட்டாவை எழுதிட்டு ஸ்டடி ஹார்ஸ் எவ்வளவு எழுதியாச்சு, மார்க் எவ்வளவு எழுதியாச்சு. எழுதிட்டு பிளாட் ஸ்கேட்டர் நம்ம என்னதை ஃபஸ்ட் பிளாட் பண்ண போகிறோம், ஸ்கேட்டர் ஸ்டடி ஹார்ஸ் மார்க்ஸ் அதை எழுதியாச்சு. இப்போ லேபிள் பண்ணணும், நேமிங் கொடுக்குறோம். பிஎல்டி பிளாட் டைட்டில் ஸ்டடி ஹார்ஸ் விசிஸ் மார்க்ஸ், பிஎல்டி எக்ஸ் டாட் லேபிள் ஸ்டடி ஹார்ஸ், பிஎல்டி ஒய் டாட் மார்க், பிளாட் ஷோ பிளாட் டாட் ஷோ அவுட்புட்லெஸ். இப்போ ஸ்கேட்டர் பிளாட்டுக்கான டயக்ராம் கீழே கொடுத்துருங்க பாருங்கள். இப்படி தான் வந்து நீங்கள் கரெக்டாக பைத்தான் கோட் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்து ஷோ ஆகும் அவுட்புட்டு. இது ஸ்கேட்டர் பிளாட்டுக்கு. இது வந்து ஹிஸ்டோகிராமுக்கு அந்த பார் சார்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் ரிமைனிங் டாபிக் வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.